பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே உட்கார்வோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3 நாட்களாக நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், நல்லா கவனிங்க, அபிஷேகத்தை பற்றி நாம் கேட்குறோம். அதற்கு அடுத்து அருமையான ஊழியர்கள் பிரசங்கிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி செங்குட்டுவன் பாஸ்டர் கூட சொன்னார், மந்திரவாதி கூட செத்து போயிடுவான்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் சபைக்கு வந்தோம், நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நெகேமியா பாஸ்டர் அவங்களுடைய துணைவியாரை பற்றி சொன்னாங்க, நாங்கள் இந்த ஒன்னஸ் ஃபெய்த்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு பாஸ்டர் டேனியல் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன பெறணும். இதே போல் நேற்று பாஸ்டர் ஜேசன் கூட சொன்னார், ஒரே ஒரே தேவன். நேற்று சென்னை பாஸ்டர் சொன்னாங்க, யூடியூப்பில் தஞ்சாவூரை ஓப்பன் பண்ணாலும் ஒரே அடி மேலே அடிக்கிறாங்க. இதை தான் சென்னையை ஓப்பன் பண்ணாலும் அடி மேலே ஒரே தான் வருது. திருச்சி ஓப்பன் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. பெங்களூரை ஓப்பன் பண்ணாலும் எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள். உங்களுடைய செய்திகள் எல்லாம் மற்ற செய்திகளை போல இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள். ஆகவே தான் அந்த ஊழியர்கள் இந்த மந்தைக்கு வந்திருக்கிற ஆடுகளுக்கு நல்ல ஒரு மேய்ச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறாங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கும் இந்த உலகத்தில் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நம்ம கர்த்தரை தேடுகிறது அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 15:19 நாம் வாசிப்போம் என்றால், நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. 10 இல்ல 19. அப்படி இருந்தும் 1 கொரிந்தியர் 15 இம்மைக்காக மாத்திரம், நல்லா கவனிங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், நாம நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது இம்மைக்காக மாத்திரம், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இங்க வந்திருக்கிற நாம் ஒருவரும் இம்மைக்காக, ஹல்லேலூயா. இம்மைனா என்ன? நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது இந்த பூமிக்குரியவைகளுக்காக. நேற்று சொன்னார் இல்லையா ஜிம்ஸ் பாஸ்டர், கர்த்தர்ட்ட வந்தேன், வீடு கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, கோடீஸ்வரன் ஆகிட்டாரு, சந்தோஷம். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிறது இம்மைக்காக மாத்திரம். அந்த வசனம் சொல்லுங்க, இம்மைக்காக மாத்திரம். ஹல்லேலூயா. அப்ப எதற்காக? நித்திய ஜீவனுக்காக. நாம எல்லாரும் நித்திய ஜீவனுக்காக. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள், the worldly prosperity, worldly prosperity. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், இந்த உலகத்தில் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான், ஆனா எதை இழந்துட்டான் சொல்லுங்க. நான் அடிக்கடி பெங்களூர் சபையில் சொல்லுவேன், இங்கே பார்க்கிற முகங்கள் எல்லாரையும், ஒரு உண்மையான ஒரு தேவ ஊழியக்காரனுடைய ஆசை இதுதான், இங்கே பார்க்கிற எல்லா முகத்தையும் பரலோகத்தில் பார்க்கணும். இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரருடைய ஆசையும் அதுதான். அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த முகங்கள் எல்லாத்தையும் நாம் எல்லாரையும் எங்க பார்த்துடணும். அதனால தான் இவங்க எல்லாருடைய பிரசங்கங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரே தேவன், நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா வேதம் அப்படி சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை சொன்னாங்க, நம்ம பற்றி இதை சொன்னாங்க, எதுவுமே நமக்கு தேவையில்லை. நாம் பார்க்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை என்னை சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அருமையானவர்களே? யோவான் எழுதின சுவிசேஷம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேனியல் பாஸ்டர்லாம் கட 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 கடன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அவங்க குறிக்கப்பட்ட டைமில் என்ன செய்யணும், முடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக அவங்க சொன்னாங்க. ஆகவே நாம் குறிக்கப்பட்ட நேரத்தில் இந்த காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். நல்லா கவனிங்க. தெய்வம் யாருதான்? எல்லாரும் சொல்லுங்க. அதனால தான் சங்கீதம் 136ல் வாசிப்போம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், ஒருவராய் வானங்களை விரித்து. ஹல்லேலூயா. ஆகவே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது. தெய்வம் ஒன்றான மெய் தெய்வம் தான். மெய் தெய்வம் யாரு தான்? ஒருவர் தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒன்றான மெய் தெய்வத்தையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நிறைய பேரை போட்டு என்ன ஒன்றான மெய் தெய்வம் ஐயா, ஆனா அதுக்கு அடுத்து ஒண்ணு வந்திருக்க, நீர் இதுதாயா என்ன, எனக்கு ஒரே இதுதான் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு இதுல குழப்பமே கிடையாது. there is no contradiction in the Bible. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு. நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் தான் இதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை அறிஞ்சா தாங்க நமக்கு என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? இது அறியலன்னா ஹல்லேலூயா மேலோட்டமா போய்கிட்டே போகிறது இல்ல, இன்னும் பால் குடிக்கிறதாகவே சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது அல்ல. சுவிசேஷம் தேவை. சுவிசேஷத்தினால தான் ரட்சிப்பு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, உங்களை சுவிசேஷத்தினால் நான் என்ன செய்தேன்? பெற்றேன். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ ஐயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எந்த ஆவிக்குரிய நிலையில் நாம் வளர்ந்திருந்தாலும் சுவிசேஷ ஊழியத்தின் அறுவடை தான் சபை. The harvest of the gospel is church. ஆகவே நம்ம கண்டிப்பா சுவிசேஷ ஊழியத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆனா அதோடு கூட இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். அதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இந்த காரியத்தை நாம் அறிவதற்கு அங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு. நல்ல கவனிங்க. வசனத்தை எல்லாரும் குறித்து கொள்ளுங்க. முடிந்த உடனே இதுல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தயவாக வந்து கேட்கலாம். ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான காலை ஜெபத்தில் கூட ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய நம்முடைய சபைக்கு வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு, வார்த்தை வார்த்தை வார்த்தை. இந்த வசனத்தை விட்டு வலதுபுறமும் சாயக்கூடாது, இந்த வசனத்தை விட்டு இடதுபுறமும் சாயக்கூடாது. இந்த வசனத்தோடு ஒன்ன கூட்டக்கூடாது, இந்த வசனத்தோடு ஒன்ன குறைக்க கூடாது. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தோடு உன்னை கூட்டினால் இந்த வேதத்தில் உள்ள வாதையை கர்த்தர் என்ன செய்வார்? கூட்டுவார். இந்த வசனத்திலிருந்து ஒன்ன எடுத்து போடக்கூடாது. அப்படி எடுத்து போட்டோம் என்றால் பரிசுத்த நகரத்திலிருந்து பங்கை எடுத்து போடுவார். நம்ம எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கிறோம், எல்லாரும் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் ஞானசானம் எடுத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம்? பதில் ஒண்ணே ஒண்ணுதான், நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும். நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற. இது என்னதுதான்? தேவனுக்கும்
கிறிஸ்துவுக்கும் ரகசியம். உரிய ரகசியம். கிறிஸ்து யாரு? கர்த்தராகிய இயேசு. இயேசு கிறிஸ்து. இந்த தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை ரெண்டு பேருக்குள்ள இந்த ரெண்டு அருமையான தேவனுடைய பிதா கிறிஸ்து இதுக்குள்ள ஒரு ரகசியம் என்ன செய்து அறிந்து கொள்ளுகிற உணர்வின் இந்த அறிந்து கொள்ளுகிற உணர்வின் ஹல்லேலூயா. நல்லா மெதுவா அந்த வசனத்தை சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை. ரகசியத்தை. ஹல்லேலூயா. அருமையானவர்களை சொன்னது போலவே இது என்னதுதான்? ரகசியம்தான். இந்த ரகசியத்தை அறிந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி இன்னது என்பதை நாம் என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். இந்த ரகசியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் 1 தீமோத்தேயு 3:16 ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் தேவ பக்திக்குரிய ரகசியம். எதுக்குரிய ரகசியம்? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. இந்த ரகசியம் சாதாரணமானதல்ல. இது எப்படிப்பட்டது? மகா மேன்மையுள்ளது. இதை சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. இதை ஏனோ தானோன்னு விட்டுட்டும் போயிடக்கூடாது. இது மகா மேன்மை உள்ளது. தேவன் இந்த ரகசியம் என்னன்னா தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் என்னன்னா தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துல 4-5 அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அல்லாமலும் காளை எல்லாருமே இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இவைகள் எல்லாரும் நீங்க சொல்லணும். இதை சொல்லணும். காளை வெள்ளாட்டு. ஹல்லேலூயா. காளை வெள்ளாட்டுக்கடா அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டில் என்ன? காளை வெள்ளாட்டுக்கடா புறா குஞ்சி இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் ஹல்லேலூயா. பாவங்களை இது என்ன செய்யாது? நிவர்த்தி செய்ய. வெள்ளாட்டுக்கடா காளை இவைகளின் ரத்தம் நம்ம பாவத்தை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்ய மாட்டாது. நல்ல கவனிங்க. இந்த ரகசியம் அதுதான். நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது யார் உலகத்தில் பிரவேசித்தார்? தேவன் உலகத்தில் பிரவேசித்தார். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அந்த ஒன்றான மெய் தெய்வம் தம்முடைய இரத்தத்தினால் இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பாவ மன்னிப்பை பெற்றாதான் நாம நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அவர் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். சொல்லுங்க. எல்லாம் மனதில் புரியுதா? இப்போ உலகத்தில் அவர் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். இந்த உலகத்துல பிரவேசிக்கணும்னா, இந்த உலகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. அந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு வந்தாதான் அந்த இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலியை அவர் நமக்காக ஒரே தரம் என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். ஆகவே அவர் உலகத்தில் என்ன செய்யணும்? இதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியம். இதான் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம். அவர் உலகத்தில் கட்டாயம் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். பிரவேசிக்கும்படிக்கு ஒரு சரீரத்தை அவர் என்ன செய்தார்? அதுதான் கிறிஸ்து, மேசியா, இரட்சகர். ஹல்லேலூயா. இததான் இன்னைக்கும் யூதர்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. ஆகவே அந்த ஒலிவ மரத்திலிருந்து, அந்த தாய் ஒலிவ மரத்திலிருந்து அந்த கிளைகள் என்ன செய்யப்பட்டது? முறிக்கப்பட்டது. நமக்குள்ள இந்த விசுவாசம், இந்த ஒரே விசுவாசம் தான். 2 விசுவாசம் கிடையாது, 3 விசுவாசம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அதுதான் யோவான் 8:23 அந்த ஒரே விசுவாசத்தை பற்றி 23-24 இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். நீங்கள் எங்க இருந்து உண்டானவங்க? தாழ்வில் இருந்து. யாரை பார்த்து சொல்லுகிறார்? அந்த யூத ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்க இந்த தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நான் எங்க இருந்து உண்டானவன்? உயர்வில் இருந்து உண்டானவன். மாம்ச சித்தத்தினால் அவர் உண்டானவர் அல்ல. நேற்று சந்ததியை குறித்து அருமையான ஆண்டனியை பிரசன்ட் பண்ணாங்க. ஆபிரகாமின் குமாரனும், நீங்க தான் சொல்லணும் எல்லாரும். நேற்று செய்தி கேட்டீங்கல்ல, தாவீதின் யோசேப்பின் குமாரனும் ஆகிய. என்ன அமைதி ஆயிட்டீங்க? அவர் யோசேப்பின் குமாரன் இல்லைங்க. ஹல்லேலூயா. மாம்ச சித்தத்தினால் அவர் பிறந்தவர் அல்ல, மனுஷ சித்தத்தினால் அவர் பிறந்தவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டவர். அதுதான் அவர் சொல்றாரு. அவர் எங்க இருந்து வந்தவர்? நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவங்க, நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நான் எங்க இருந்து உண்டானவன்? உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில். இதுதான் அவருக்கும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம். ஹல்லேலூயா. ஆகவே நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. அப்ப அவர் எங்க உண்டானவர்? இதாங்க ரகசியம். ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, நான் யோசேப்பின் குமாரன் அல்ல. ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டவர். அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று. சாவீர்கள். உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்ல, உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்ல. நீங்க விசுவாசிகள்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்ல. நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நிறைய விசுவாசம் கிடையாதுங்க, ஒரே விசுவாசம் தான், ஒரே கர்த்தர் தான், ஒரே விசுவாசம் தான். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே நீங்கள் சாவீர்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே 1 கொரிந்தியர் 15:47 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 15:47 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முந்தின மனுஷன் யாரு? நாம எல்லாரும் இதை சொல்லணும், எல்லாரும் இதை சொல்லணும். ஏன் இந்த ஆத்மநேச ஐக்கியத்துல ஏன் இதை ரொம்ப வலியுறுத்துறாங்க? சத்தியம்ன்றாங்க, வார்த்தைன்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம், இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. எத்தனை பேர் இப்போ புரிந்தீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ஏன் இதை பிரசங்கிக்கிறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரிந்தோம் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாம் மனுஷன் இந்த பூமியில் இருந்து உண்டானவன் மண்ணானவன் ஆதாம். ஆனா இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அந்த இரண்டாவது மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த இரண்டாம் மனுஷன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர். இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தையை நான் விளக்க போவோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நேரம் கிடையாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவேதான் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியம். இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் ஒரு சரீரத்தை அவர் என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினார். அந்த சரீரம் தான் குமாரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் மாமிசத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord manifested in the flesh. நல்ல கவனிங்க, அவர் சரீரத்தில் வெளிப்பட்டதுனால அவர் இரண்டாவது கடவுள் அவர்தான். இப்ப சரீரத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இனி நாம் அவரைத்தான் திரும்ப அவர் வரப்போகிறார். அவர் சொல்லி சென்றிருக்கிறார், நான் திரும்ப இந்த பூமிக்கு என்ன செய்வேன்? வருவேன். ஹல்லேலூயா.
நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அருமையான இதோ, தேவனுடைய, இதோ மேகங்களுடனே வருகிறார். யார் வரப்போகிறா? யார் வரப்போகிறா? தேவாதி தேவன். இனி வரப்போகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி வரப்போகிறார்? மேகங்களுடனே வருகிறார். முதலாவது அவர் வந்தார் இரட்சகராக, சரீரத்தை ஆயத்தப்படுத்தி மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக இரட்சகராக முதலாவது இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. அவரை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட். அவர் யாரு? வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் யாரு? நித்திய பிதா. நாட் எவர்லாஸ்டிங் சன் ஆஃப் காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர். அந்த பாலகன் யாரா? ஆகவே இனி தேவன் இந்த பூமிக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? யார் தான் வரப்போகிறார்? இயேசு தான் வரப்போகிறார். ஏன்னா அடுத்த பகுதியை நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அருமையானவர்களே, தொடர்ந்து வாசிங்க, வாசிப்போம். இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவரை குத்துனாங்க இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அவரை என்ன செய்யல, அவரை. ஆனா இன்றைக்கு நாம அவரை அறிஞ்சுக்கிட்டோம். அவர் யார்? மெய்யான தேவன். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அவர்தான் மாம்சத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இதை அறிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டீங்களா? இதனாலதான் நீங்கள் ரோமர்கள் நிறுவனம் 9ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும். ஒரு அம்மா ஒரு பாட்டு பாடி இருக்காங்க, நிகரே இல்லாத சர்வேசா, நிகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேஸ். ஒரே சர்வேஸ்வரன் தான், ஒரே மெய்யான தேவன் தான். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும், ஹல்லேலூயா, இது முதற்கொண்டு நம்மில் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் கிறிஸ்துவை அறியும். மாம்சத்தின்படி அறியும். இனி மாம்சத்தில் வந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இனி அவரை நீங்க மாம்சத்தின்படி என்ன செய்ய முடியாது. எப்படிதான் இனி அறியலாம்? எப்படிதான் அறியலாம்? பிதாவின் மகிமை பொருந்தினவராக இனி அவரை நீங்க அப்படித்தான் அறியலாம். ஹல்லேலூயா. புலம்புகிறவர்களாக அல்ல, அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு என்ன செய்வாங்களாம்? நாம புலம்ப மாட்டோம். அவர் வரும் பொழுது நாம எல்லாரும் அவரை யார் அறிந்திருக்கிறோமோ அவருக்கு எதிர்கொண்டு போக. இனி வரப்போகிறது யார் தெரியுமா? இனி அவரை மாம்சத்தில் அறிய முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய 1000-10,000 தூதர்களோடு கூட தம்முடைய பிதாவின் மகிமையோடு இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய மகிமையோடு கூட இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி மாம்சத்தின்படி இனி குழந்தை இயேசுவாலாம் அவர் அறிய முடியாது. இனி நீங்க குமாரனா அவர் அறிய முடியாது. இனி நீங்க யாராதான் அவர் அறிய முடியும்? பிதாவின் மகிமை.
அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். ஆட்டுக்குட்டியான அந்த நாளிலே யாராக இருப்பார்? ராஜாதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அந்த வசனம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆனா எடுக்க எனக்கு நேரம் இல்லை, சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் யார்? the lamb of god. யாரு? கர்த்தராகிய அவர் யாராக இருப்பார்? இனி மாம்சத்தின்படி அவர் அறிய முடியாது. குழந்தை இயேசுவை அறிய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 33 ஆண்டு காலம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே, இனி அப்படி அவர் அறிய முடியாது. இனி அவரை நீங்க எப்படிதான் அறிய முடியும்? நம்முடைய மணவாளனாக அவரை அறிய முடியும். இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பூமியில் இல்லைங்க, மத்திய ஆகாயத்திலே யார் வரப்போகிறார்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். ஹல்லேலூயா. when the last trumpet blows, we can transform. God can transform our mortal body into immortal body. It will happen in the twinkling of our eyes. In the twinkling of our eyes. ஒரு இமைப்பொழுதிலே God can transform our mortal body into immortal body. இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிச்சீங்களா? இந்த ஒரே விசுவாசம், ரெண்டு விசுவாசம் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ரகசியம் புரிஞ்சுதுன்னு சொன்னா மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஊழியனாய் நின்று சொல்லுகிறேன், நிச்சயமா இந்த சத்தியத்திலே நிலைத்திருங்க. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று முன்பு கேட்டது போல இந்த சத்தியத்தை அநேகருக்கு சொல்லுங்க. நாம எல்லாரும் ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கணும், அடுத்த வருஷம் பொங்கல் ஹாலிடேஸ்ல பார்க்கலாம், இல்லைன்னா எங்க பார்க்கலாம்? சார் அப்படியா? ஹல்லேலூயா. பயமா இருக்குதா? இந்த சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்திலே இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாக தான் அவர் அப்படியானா மாம்சத்தில் வெளிப்பட்டா. எத்தனை பேருக்கு இப்ப சந்தோஷம்? இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டேன், ஐயா என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் நித்திய ஜீவனுக்கு உரியவன் என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டேனியல் பாஸ்டர் சொன்னார், எங்கேயாவது போய் உத்து பார்த்துட்டு இருக்காதீங்கன்னாங்க. நீங்க எங்கேயும் உத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை எல்லாரும் உத்து பார்ப்பாங்க. இந்த ரகசியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா you are something special மற்றவங்களுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசுகள் கூட தேவன் ஒருவரேன்னு சொல்லும் பொழுது பிசாசுகளுக்கு கூட இந்த விசுவாசம் தான் இருக்குதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பிசாசுகள் கூட என்ன செய்தான்? ஒரே தேவன் உண்டென்று சொல்லி அவைகள் என்ன செய்கிறதா? அதனால சத்தமா இந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து சத்தமிடுவோம். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷ தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு சொல்றேன், பரலோகத்திலிருந்து தூதர்கள்லாம் அப்படி ஒற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. ஏன்னா சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு யார் என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உரிய ரகசியம். கர்த்தர் தாமே இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த சத்தியத்தில் அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் ஒரு காலத்தில், அருமையான ஐயா ஒரு சில ஊழியர்கள் தான் இந்த இந்திய தேசத்தில் பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரிசாவிலிருந்து கூட ஒரு ஊழியக்காரங்க வந்திருக்கிறார். ஜார்ஜ் ஹேல், பாஸ்டர் ஜார்ஜ் ஹேல் 94 எங்க இருக்கிறாருன்னு தெரியல. பாஸ்டர் ஜார்ஜ் ஹேல் 94 அருமையானவர்களே இதே இடத்துல வந்து இன்னைக்கு தங்கி இருந்தவர் பாஸ்டர் ஜார்ஜ் ஹேல். அதே போல பஞ்சாப்ல இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, ஓடி வராரு பாருங்க. இதே இடத்துல தங்கி இருந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெங்களூர்லயும் சில காலம் அவர் தங்கி இருந்தவர். இன்றைக்கு ஒரிசாவில் வைசாக்ல நம்முடைய ஐக்கியத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஒரிசாவில் 130 தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே போல பஞ்சாப்ல இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம். அவர் சொல்வார், நேரம் இல்லை, நமக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Thank you, Pastor. Praise the Lord and God bless you all the brothers and sisters. Who will translate? Speak in English. They will all. Okay. Praise the Lord. In சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். In 2004 I came to Tanjavur. 2004வது வருஷம் நான் தஞ்சாவூருக்கு வந்தேன். I experienced the power of the Holy Spirit. நான் வந்து தேவனுடைய வல்லமையை அருமையானவர்களை அனுபவித்தேன். And I went where I will go. I was a pastor in Delhi, but where I will go, Lord, show me the way. எங்கே போனாலும் போகிற இடங்களில் எல்லாம் then Lord given me direction to go to Chhattisgarh and start the ministry. ஹalleluya. சத்தீஸ்கருக்கும் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இங்க வந்த பிறகு அந்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு கர்த்தர் நடத்தினார். And Chhattisgarh and Odisha we have 130 branches. சத்தீஸ்கர்ல இருந்து மறுபடியும் நான் ஒரிசாவுக்கு வந்தேன். ஒரிசாவில 130 சபைகளை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். Regularly keep in touch with Pastor Samuel and I'm coming to Bangalore. அதிகமாக பாஸ்டர் சாமுவேல் அவர்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன். Regularly touching with Pastor Samuel அப்படினு சொல்றார். Hallelujah. Hallelujah. So we need your prayer because a lot of problem and difficulties are there in Chhattisgarh and Odisha. Hallelujah. சத்தீஸ்கர்லயும் ஒரிசாவிலயும் கர்த்தருடைய கிருபையினால் ஜெபத்தினால் अनेक காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். Many of our co-workers they went to the jail and so many people are killed also. ஹalleluya. நிறைய பேர் ஜெயில்ல கூட போய் நாங்க என்ன செய்தோம், சந்தித்தோம். So we are still continue serving the Lord and this time God given me grace to come to this place. நாங்க தொடர்ந்து இயேசுவுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆனா இந்த முறை கர்த்தர் கிருபையாக எங்களை தஞ்சாவூருக்கு வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். So we need your lay hand upon us and pray for our ministry so that we want to do part of the Atmaneshwar continuously for the glory of God. எல்லாருடைய ஜெபத்தை நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். Thank you so much Pastor Samuel and all the team praying for us. மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்சாப்ல இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. Please wait. The senior pastor will pray for you. Yes. Hallelujah. எல்லாரும் இவர்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்க எல்லாருக்கும் தெரியும் பஞ்சாப்ல கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பஞ்சாப் அமிர்தசர் சுற்றுப்பகுதியில் நவஜீவன் அட்டாரி அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அநேக இடங்களிலே ஜலந்தர் போன்ற அநேக இடங்களிலே நம்முடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் சென்ற பொழுது இந்த சத்தியத்தை சொன்ன பொழுது அங்க உள்ள நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனா பிறகு நடந்தது என்னன்னா, அங்க இருக்கிற அத்தனை ஊழியர்களும் அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் சுமார் 18 சபைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அவங்க ஹிந்தியில கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் இல்லை, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நம்முடைய மூத்த போதகர் அருமையான ஆண்டனியை வந்து இவங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம், இந்த தேவனுடைய வார்த்தை இந்திய தேசம் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும். கடந்த நாட்களில் சிலானுக்கும் போயிட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியேனும் மிடில் ஈஸ்ட்ல உள்ள சில கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்தோம். வெகு சீக்கிரத்தில் துபாயில கூட நம்முடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இலங்கையிலும் கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் சேர்ந்து நாம என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின் எழுப்புதல் இனி உண்டாகணும் அப்படின்னு சொன்னா சத்தியத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்வதில் தான் இனி ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பஞ்சாப் அருமையான ஊழியர்கள் குல்தீப் சிங் சில காரியங்களை சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வருகிற வருஷத்துல அருமையானவர்களை இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களிலும், மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்காங்க நம்முடைய ஊழியக்காரர்கள். மகாராஷ்டிரா ஊழியக்காரங்க வாங்கல, அதே போல ஆந்திரா ஊழியக்காரங்க வாங்கல, கேரளாவிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரங்க வாங்கல. நான் கர்நாடகா ஊழியக்காரன் அங்கே இருக்கிறோம். நிறைய பேர் கர்நாடகாவில் ஊழியர்கள் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்கோம். எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் கொஞ்சம் எழும்பிடுவோமே. கேரளாவில் ஊழியக்காரங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் நேரம் கரங்களை தட்டி இந்த ஊழியர்களுக்காய் ஆல் தி சேஸ் ஹல்லேலூயா. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் இந்த ஊழியத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
2017 में मैं सच्चाई में आया था। 2017 நான் இந்த சத்தியத்துல வந்தேன். पहले हम लोग सच्चाई में नहीं थे, सॉरी 2012 में। 2012 நான் இந்த சத்தியத்துல வந்தேன். उसी टाइम हम लोगों ने प्रभु यीशु मसीह के नाम में बपतिस्म लिया। அப்பதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்து ஞானஸ்நானம் கொடுக்க और ஆரம்பித்தோம். 2012 से लेके 2026 तक अभी हम लोग सच्चाई का ही प्रचार है, जो शुभ समाचार है प्रभु का पंजाब में। 2012 இருந்து இது வரைக்கும் நாங்க சத்தியத்துல 26 வரைக்கும் அந்த சத்தியத்தை தான் நாங்க வந்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். और 2012 से लेके 2026 तक प्रभु ने हमें ब्लेसिंग किया है। 2012 இருந்து 2026 வரை கர்த்தர் எங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். और हमारी मिनिस्ट्री को भी बढ़ाया, लगभग 50 हमारे पास वहाँ पर चर्च है। அங்க வந்து நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் 50க்கு மேல நம்முடைய சபைகள் அங்க இருக்கு. और अभी जितने भी हमारे पास, நான் 19 தான் சொன்னேன், நான் 50க்கு மேலான சபைகள்னு சொல்றாங்க. ஏன்னா போன வருஷம் நாங்க போகல, இந்த வருஷத்துல கர்த்தர் போக கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கேரளாவில் அப்படின்னு சொன்னா மூணாறுல இருந்து சில ஊழியர்கள் வந்திருக்காங்க. நீங்களும் கூட மூணாறுல இருக்கிற ஊழியர்கள்லாம் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் இந்த ஊழியர்களுக்காக முழங்கால் படியிடுவோம். நம்முடைய ஐக்கியத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவ. இத்தனை ஸ்டேட்ல கர்த்தர் இந்த ஊழியங்களை எழுப்பினதற்காக முதலாவது கொஞ்ச நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். சத்தமாய் சத்தமாய் சத்தமாய். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு உபதேசம். பிரியமானவர்களே, எல்லாரும் அருமையான ஆண்டனி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தாவே இந்த வருகிற வருஷத்துல இந்தியா முழுவதிலும் உலகம் முழுவதிலும் இந்த நாமத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக, இந்த அப்போஸ்தல உபதேசத்திற்காக ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குங்க என்று சொல்லி அருமை ஊழியர்களோடு சேர்ந்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். மூடி கர்த்தரை பார்ப்போம். இந்த வருஷம் 2026 ஒரு பெரிய அபிஷேகத்தின் ஆண்டு. வேதம் சொல்லுகிறது பின்மாறி மழையின் ஒரு ஆண்டு. இது ஒரு அறுவடை, ஒரு பலத்த எழுப்புதல். தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலக அளவில் இந்த ஊழியத்தை கொண்டு ஒரு பெரிய ரிவைவல் எழுப்புதலை தேவன் உண்டாக்க ஆரம்பித்து விட்டார். ஓ, இந்த கூட்டத்துக்கு பிறகு தேசங்களை தேவன் அசைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் 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 உற்சாகமா ஆரவாரத்தோடு ஆமென். எஸ் லார்ட், எஸ் லார்ட். கர்த்தர் இதை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென் ஆமென் நீங்கள் சொல்லுங்க. விசுவாசியுங்கள், ஆமென் சொல்லுங்க. விசுவாசியுங்கள். எஸ் லார்ட். கர்த்தர் உங்களை, ஊழியர்களை, விசுவாச குடும்பங்களை இந்த இடத்துல பெற்ற அக்கினியை கொண்டு உங்க மூலம் செல்லும் இடமெல்லாம் அக்கினி பற்ற வைக்க போகிறார். பற்றி எரிய போகிறது. அது எழுப்புதலின் தீயா. ஆமென். கமராபுஷ். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்டேட்ல ஊழிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியாவில் இன்னும் எங்கெங்கே மாநிலங்களில் ஊழியம் இல்லையோ அங்கெல்லாம் கர்த்தர் செய்ய போறார். இந்த வருஷத்துல ஆமென். எழுப்ப போறார். ஆமென். பெரிய எழுப்புதலா மாற போகுது. எஸ் லார்ட், எஸ். ஓ, இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட அந்த முன்மாறி இந்த கடைசி காலத்தில் பின்மாறியாக அது செயல்பட ஆரம்பித்து விட்டது. சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவர் இந்த நாட்களில் உம்முடைய அக்கினியை அன்று கர்த்தாவே பெந்தேகோஸ்தே நாளிலே போற்றி அது எரிந்து கொண்டே இருக்கிறது. இது பின்னாடி இந்த வருஷத்திலே அது பலமாய் ஜுவாலித்து எரிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும் கர்த்தாவே. இங்கே நின்று கொண்டிருக்கிற பல பாஷைகள் பேசுகிற அருமையான இடங்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தாவே சொன்னார்கள் 50, 100க்கு அதிகமான சபைகள். இந்த வருடம் 1000ங்களுக்கு அதிகமான சபைகளை, லட்சோப லட்ச சபைகளை ஆங்காங்கே நீர் எழுப்பி கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதை விசுவாசத்தோடு துதிக்கிறோம். எஸ் லார்ட். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தும் கர்த்தாவே. தொடர்ந்து இங்கே முன்னே ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இங்கே சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களையும், முன்னே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் இனி அக்கினி ஜுவாலையாக மாற்றும்.
இதை நேரடியிலே பார்த்து கொண்டிருக்கிற பல நாடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற அவர்களையும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தோடு ஆங்காங்கே பற்றி எரியவையும் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர். அபிஷேகத்தை வல்லமையாய் கொடுத்து சபைகளை எழுப்பி விருத்தி அடைய செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் மகத்தான காரியங்களை செய்யும். மூன்றாவது நாள் ஒரு விசேஷித்த நாள், அக்கினியின் நடுவில் இறங்கினீர். இன்றைக்கு எங்கள் நடுவில் இறங்கி அக்கினியை ஒவ்வொரு வேலும் போட்டு பற்றி எரிய செய்யும். பலத்த காரியங்களை செய்கிறவை எங்களோடு இருக்கட்டும். இதுக்கெல்லாம் காரணமாய் இருக்கிற ஊழியர்கள் விசேஷமாக அப்போஸ்தலர் ஆசீர்வாத ஐயாவை இன்னும் அக்கினியாய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஊழியர்களுக்காகவும் நாம் ஜெபி